ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது? நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செக் பண்ணுறதுக்காக ஃபார்ம் டி சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எப்படி நீங்கள் வந்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற A to Z அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி ஃபார்ம் டி கவுன்சிலிங் மூலியமாக நம்ம வந்து உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சரியா? அதனால தான் ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் இப்போயே நீங்கள் போய் ஃபார்ம் டி சில காலேஜஸில் கேட்டிங்க அப்படின்னா சீட் வந்து எங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுப்பா, சீட் வந்து எங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது கவுன்சிலிங் மூலிமா உள்ளே போகும்போது நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் தான் என்ன அதிகமாக வச்சுருக்காங்க ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும். சரியா? அதனால் உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங்கில் கிடைக்காது. ஃபார்ம் டி வந்து ஒன் ஆஃப் தி, அதாவது டாக்டர் லெவல் தான், டாக்டர் கேரியர் தான். அதே மாதிரி இதில் வந்து என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடையாது ஃபார்ம் டியில், எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸ் தான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, ஒரு காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. மொத்தமாக 51 காலேஜ் இருக்குது. இந்த 51 காலேஜில் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன் எல்லா பேருமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தேடி போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சரியா? அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். சரியா? அதுக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் தான் நாம் என்னாச்சு பார்த்து இப்போ பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதாவது ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா CL மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 சீட் மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி ஜெயா காலேஜ் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் சென்னை, இது வந்து பார்த்திங்கன்னா 9 சீட் இருக்குது. KK காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை, இது வந்து பார்த்திங்கன்னா 12 சீட் மட்டும் தான் இருக்குது. தாகூர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 20 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சேரன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர் 13 சீட் இருக்குது. காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இது வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட். சரியா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் KMCH. சரியா? இங்கே வந்து 3 சீட் இருக்குது. கற்பகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் PSG காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 4 சீட் இருக்குது. PPG காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்திங்கன்னா 8 சீட் இருக்குது. RVS காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்திங்கன்னா 13 சீட் இருக்குது. SNS. சரியா? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 சீட் இருக்குது. ஸ்ரீ அபிராமி வந்து எடுத்திங்கன்னா 6 சீட் இருக்குது. யுனைடெட் வந்து பார்த்திங்கன்னா 4 சீட் இருக்குது. காமராஜர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 20 சீட் இருக்குது. அதாவது மேயர் ராதாகிருஷ்ணன் காலேஜ் கடலூர் காலேஜ் 17 சீட் இருக்குது. பத்மாவதி காலேஜ் தருமபுரி வந்து பார்த்திங்கன்னா 17 சீட் இருக்குது. பச்சமுத்து காலேஜ் வந்து 15 சீட் இருக்குது. அதாவது விஜய் வித்யாலயா காலேஜ் தருமபுரி 9 சீட் இருக்குது. பண்ணை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திண்டுக்கல் 9 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு JKKM காலேஜில் 8 சீட் இருக்குது. நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 4 சீட் இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு 20 சீட் இருக்குது. SSM காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பவானியில் கூடிய காலேஜ் 12 சீட் இருக்குது. சரியா? ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 8 சீட் இருக்குது. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடு 13 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அப்போலோ காலேஜ் ஆஃப் ஃபார்மசி காஞ்சிபுரம் 16 சீட் இருக்குது. இமானுவேல் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 சீட் இருக்குது. PSP காலேஜ் ஆஃப் அதாவது ஃபார்மசி வந்து பார்த்திங்கன்னா 10 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையங்குடி. சரியா? நாகப்பட்டினத்தில் கூடிய காலேஜ் 10 சீட் இருக்குது. ஐசக் நியூட்டன் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23 சீட் இருக்குது. எக்ஸல் காலேஜ் வந்து 2 சீட் இருக்குது. பாவை காலேஜ் வந்து ஒரே ஒரு சீட் மட்டும் தான் இருக்குது. செங்குந்தர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9 சீட் இருக்குது. அன்னை JKKS அதாவது சாம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல் 18 சீட் இருக்குது. JKKN வந்து பார்த்தீங்கன்னா 8 சீட் இருக்குது. PPG காலேஜ் 3 சீட் இருக்குது. சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 2 சீட் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் 7 சீட் இருக்குது. தந்தை ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 சீட் இருக்குது. சரியா? பெரம்பலூர். அதுக்கப்புறம் மதர் தெரசா காலேஜ் வந்து 18 சீட் இருக்குது. சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 9 சீட் இருக்குது. விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியில் 2 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு SA ராஜா ஃபார்மசி 4 சீட் இருக்குது. GP ஃபார்மசி ஆஃப் காலேஜ் 12 சீட் இருக்குது. GRD காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 19 சீட் இருக்குது. அருணை காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6 சீட் இருக்குது. ஸ்ரீ இந்திர கணேசன் காலேஜ் திருச்சி. சரியா? இங்கே வந்து 15 சீட் இருக்குது. KG காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 16 சீட் இருக்குது. சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி விழுப்புரம் 14 சீட் இருக்குது. கடைசியாக அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி விருதுநகர், இங்கே 14 சீட் இருக்குது. மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது வெறும் 544 சீட் மட்டும்தான் ஃபார்ம் டிக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால தான் இப்போயே ஃபார்ம் டிக்கு நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா சீட் இல்லைன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு காரணமே இந்த ஒரு ரீசன் தான். சரியா? அதனால் உங்களுக்கு காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது என்ன ஏது அப்படிங்கிற அப்டேட் வந்து தெரியல. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸ் வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வந்து வாங்கியிருக்காங்க. அந்த காலேஜோட வேகன்சி லிஸ்ட்லாம் இனிமேல் தான் நமக்கு கிடைக்கும். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.